சொல்லுங்க. இந்த தினத்துல என் தம்பி வந்து விட்டார். தம்பி சங்கத்திலா தம்பி சாந்தத்திலா இந்த தினத்துல எதுக்கு தெரியுமா நான் குடிமக்களுடைய குறைத்திருக்க நாட்டுக்கு சென்று குடிமக்கள் குறைத்திருக்க போகிறேன். நீ பாரியா? ஆமா நான் போறேன். சின்ன சிறு பிள்ளை புரியுதா? இப்பதான் பிளஸ் படிச்சிருக்கிறேன். அதனால நீ குடிமக்கள் குறைத்திருக்க போனா படிப்பு கெட்டிவிடும். அதனால அரண்மனையிலே அமர்ந்து நல்ல முறையிலே கல்விகளை கற்று 4 வேத 6 சாஸ்திர கலைக்கான துணைத்தார் தத்துவம் இதெல்லாம் கற்றுக்கொண்டாய். இன்னும் இருக்க மேல் மேலும் படிக்க வேண்டும். அரண்மனை இருக்க வேண்டும். நான் காட்டுக்கு சென்று குடிமக்கள் குறைத்திருக்க வருகிறேன். அதனால அப்படி உங்கள் அதனால என் தங்கியாக இருக்கக்கூடிய சாந்த திறனை நல்ல முறையில ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு நல்ல முறையில கொடுக்க வேண்டும். ஒரு வேளைக்கு ஆமா, ஒரு நாளைக்கு 3 வேளை தான். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு நல்ல முறையில கொடுக்க வேண்டும். நல்ல முறையில பாடசாலை அனுப்ப வேண்டும். அத்தனை வேலையும் பள்ளிக்கூட செய்ய வேண்டும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தாய் 10 மாசம் 300 நாள் சொல்லுவாங்க. அப்படி 10 மாசம் 300 நாள் சுமந்த ஒரு பிள்ளை எப்படி வளர்ப்பாங்களோ அதை விட எப்படி அதை விட பல மடங்கா நான் பாத்துக்கிறேங்க. கண்ணே அதிரமோதி தம்பி பாதானா மாடி என் தம்பி பதனம் என்றால் தெரியுமா? பத்திரமா பார்க்க வேண்டும். சரிங்க. எந்த ஒரு குறையும் இல்லாமல் படிக்கு அண்ணா உன்னுடைய குழந்தை நம்முடைய குழந்தை மாதிரி பத்திரமா பாத்துக்கிறியா? உங்கள் சித்தம் எனது வாக்கியம். அப்படி ஆகட்டும். தம்பி சென்று வாருங்க. சென்று வரட்டா? என்ன 10 மாதம் 300 நாள் பெற்றெடுத்தால் தான் தாயா? அது கிடையாது. என் அண்ணன் மனைவி இருக்காங்க அல்லவா? அதிரூபவதி. இனிமேட்டுக்கு நான் மதியம் கூப்பிடக்கூடாது, அம்மா என்று தெரிவிக்க வேண்டும். அதனால என் தாய்க்கு சம்மன் என் மதனி இருந்தால் உன்னுடைய மகன் வந்திருக்கு சொல்றேன். சொல்லப்பா மகன் வந்திருக்காராம். அப்படியா? சரி, ஒட்டோட்டமா ஓடி உன்னுடைய மதனியாகப்பட்டவள உனது தாய் என்னது உனது தாய் வர சொன்னாங்கன்னு போய் சொல்லு. என்ன சொன்னாங்க? Oh my God, open the door. சரி, தெரியுமா எங்க அம்மா வர சொல்றாங்க. ஓ மதனி, ஓஹோ மதனி, நீங்கள் பெற்ற தாய்க்கு மேலாய் வந்து
இந்த அடவு போடும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அவர் பேர் திடீர்னு. யாரு? ஏன்னு இந்த மாதிரி அடவுலாம் நம்மளால இனிமேட்டுக்கு போட முடியாது. ஆமா ஆமா. யாரு? யாரு? அடுக்கத்தை சேர்ந்த பெருமாள் என்று சொல்லக்கூடிய மொட்டீர் நாடகாசிரியர் இருக்காளவா? ஆமா. இந்த அடவு போட பார்த்தா அவரு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு திடீர்னு. ஐயோ, அவருடைய பாதத்திற்கும் ஒன்றும் தெரியாதவன் இந்த சின்னஞ்சிறு பாலகன் கோடான கோடி வணக்கம். ஏ ஐயா மதனி, உன்னுடைய பாதத்திற்கு உன்னுடைய மைத்துனன் கோடான கோடி வணக்கம். மைத்துனா நல்லா இரு. நீ எப்படி தரமா இருக்கணும்? என் பாதம் பணிந்ததுனா என்றென்றும் சுகமாக நீடோடி காலமாக தீர்க்காயுசு பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்துக்கிறோம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு அப்படி இருந்த போதுலாம் இப்ப ஜீவா இங்க பா. என் பேர் ஏலம் போடுறேன். நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கால நேரம் சாப்பாடும் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு நீ அவனுடைய நண்பன் தானே? ஆமா. இப்ப எங்க போறீங்க? வீடு பிடிக்க. கோட்டப்ப காட்ட பிச்சுக்கும் கம்யூனிட்டிக்கு பையா. நான் என்ன சொல்றேன்னு கேட்டாக்கா, நேரா பள்ளிசாலைக்கு போறீங்க. ஒழுங்கா ஆசிரியருக்கு என்ன பாடம் கற்கிற சொல்லி தராங்களோ அதை அப்படியே கற்றுக்கொண்டு வரணும். சரி, புரியுதா? இவங்க கூட ஒழுங்கா கூடாத. அதனால இங்க பள்ளிசாலைக்கு போயிட்டு வரீங்களா? பத்திரமா போயிடுவாங்க. பள்ளிசாலை தன்னை தேடி போதுமான கல்வியை கற்றுக்கொண்டோம். ஞானிகள் ஒரே நாள் எல்லாம் கல்வி கற்க முடியாது. ஆனா இந்த தினத்திலே நாடகசாலை வந்து போதுமான கல்வியை கற்றுக்கொண்டோம். எங்க செல்ல வேண்டும்? அரண்மனைக்கு செல்ல வேண்டும். தாதா ஆம்பை என்னுடைய மதனி யாரா கேளு. மதனி உள்ள இருக்காங்க. லிட்டர்ல கூட இருப்பாங்க. எழுப்ப கூடாது அல்லவா? ஏன்னு கேளு. நீ எழுப்பு, நான் எழுப்புனா தப்பாயிடும். சரி சரி, போய் எழுப்பு. என்னடா பையா போய் வந்துக்கலாம். அவரு எங்கடா? அவர் தான்டா. ஆமாண்டா. புதுசா என்ன அவுக்கு சொல்றோம்? என்னடா டேய், எங்க காணா? எங்க காணா? பால் குடிக்க மூடு. அவரு அங்கதான் வெளியே நிக்கிறாரு. அவருனா எவரியா? அவருனா எவரு? அவரா? டே பையா, டே ஜீவா, 4 விழிகள் சேர்ந்து 2 இதயம் வழிகொண்டு ஒரு மலர் பூத்துதா. என்னது? சொல்லு. 4 விழிகள் சேர்ந்து 2 இதயம் வழி கொண்டு ஒரு மலர் பூத்ததா. அதுவே என் காதல் மலர். யார் மேல்றாயா? வாங்கி என் சுத்தம் பறிக்குது. டேய், அவர் தாண்டா. அவர்னா யாருமா? டே ஜீவா, அவர் தாண்டா. அவர் தாண்டா. சுவரை வைத்து சித்திரம் ஏதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு திருமணம் ஆகும் போது தருவாயு, என்ன பெண் பார்க்கும் போது வரும்போது தருவாயு. அப்பா சத்திசீலனும் சாந்திசீலனும் 2 பேர் வந்தாங்க.
சத்திசீலன்றவரு வயதாகி விட்டது. ஓகே பையன். கிழபையா. ஆமா. ஏன்னா காலகாலத்துல திருமணம் செய்தால் மட்டும்தான். ஆமா. தக்க பருவத்துல பயிரிட்டாதான் அந்த பயிரு வெள்ளாம நல்ல விளைச்சல் விளையும். ஆமா ஆமா. அப்ப காலகாலத்துக்கு திருமணம் செய்ய வேண்டிய காரணத்தினா இருந்தாலும் ஏதோ ஏழைப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் ரூமான்றதுனால வயசான மாப்பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல எங்க வீட்டுல எல்லாம் பார்த்து ஒப்பந்தம் பேசி முடிச்சாங்க. ஆனா தம்பி நான் அந்த மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கல. அப்புறம் யார் பார்த்தா? அவருடைய தம்பியாகப்பட்டவர் இளைவனாக இருக்கின்றாரே சாந்தசீலா அண்ணவர் பார்த்து தான் தண்ணியும் கொடுத்தேன், இந்த டீயும் காப்பியும் கொடுத்தேன். அண்ணவர் பார்த்து கொண்டே தான் இந்த மாங்கல்யமும் என் கைத்துல ஏத்திக்கினா. அது தேவடியா? யாரா தேவடியா? என்ன மாதிரி ஒரு பத்தினி யாரும் இல்ல. பத்தினிதான். யாரா மச்சன போற பாரு. யாரு? பத்தினிதான். வீட்டுக்கார ஒரு தம்பி தானே. உனக்கு என்ன வேணும்? இங்க வர. என்னது? உனக்கு புள்ள மேல இல்ல. என்னடா புள்ள? டேய் என்னடா புள்ள? என்ன? என்ன? பின்னண்ணா. என்னடா? கூடங்கற. என்ன வச்சிக்க? அவன வச்சிக்கடா. அவன. டேய் அதனால ஓட்டோட்டமா ஓடி நான் போய் அவங்கள பார்த்தேன். யாருன்னு கேட்பாரு. உங்க அண்ணின்னு சொன்னா கொட்டப்பையா தொடப்ப பிஞ்சிக்கும். ஆமா அவங்க தான் உங்க ஆளுன்னு சொல்லணும். ஆமா அப்படி மறுபடி கேட்டா அப்புறமா விளக்கத்தை சொல்லு. ஓட்டோட்டமா ஓடி இது போல காதல் மோகத்துல உண்மைதான் இருக்கிறாங்களா, அதனால காம வெறியோட உண்மை சொல்றவா? ஆமாண்டா காம வெறியோட நீ போயிட்டு ஓட்டோட்டமா போய் சொன்னா உனக்கு தம்பி 10 ரூபாய் இல்ல, 100 ரூபாய் இல்ல, 200 இல்ல, 1000 இல்ல, 10,000 இல்ல, எதுவுமே இல்ல. மயில 10 ரூபாய் இல்ல, 1 லட்சம் இல்ல, 2 லட்சம் இல்ல. பையா 50,000 பணம் தரேன். ஆமா ஆமா மலைக்கு பத்தல கரகாரம் போது 3,500 கம்மி சம்பளம் கொடுக்குறான். 50,000 தரியா? ஆமா சத்தியமா ஒரு வேலை இருக்கிறேம்மா. அப்படியா? ஓட்டோட்டமா ஓடிய உங்க ஓனர் கிட்ட சொல்லி அந்த வேலை நிறுத்திட்ட. இப்பே வாடா பையா. பிரகாஷ் அதான் கோத்த டேய் ஜோடியா பைய மரியாதை கொடி. அவதா உன்ன ராஜேஷ் மயிரேஷ் போடா. 50,000 டா. என்னடா 50,000? வாட்டுக்கு வர முடியாது கேன்சல். ஏன் இல்ல? நீ இன்னைக்கு டைவர்ஸ். ஆமா வேணா. என்னடா வேலை அப்படியே வந்து வேலை? அதெல்லாம் சொல்ல முடியாதா? வாட்டுக்கு வந்தா இன்னைக்கு ஒரு செருப்பு கைட்டாடா. செருப்பு கைட்ட அடிவா? ஆமா. என்னடா வேலை? என்னடா போறா? நான் பொண்டாட்டி ஒரு வாரம் சொல்லிட்டு வந்தறேன். சரி போய் சொல்லிட்டு வரேன். ஏய் பொண்டாட்டி விர்சாயோ. ஏமாமா. ஏடி வெள்ளார போய். சொல்லு மாமா. அந்த கூரை கொடுக்குது பாரு அது இட்லி இன்னைக்கு. ஏமாமா. அது வேற யாரு முண்டா? 50,000 ஒரு நாளைக்கு. உன்னை கட்டிட்டு வந்து இந்த கூரை விட்டுதாங்கற கம்பெனி அணியாடா எழுதி சொல்றதா? நான் சொல்றது கேள்வியே. கைதா உன்னை கட்டிட்டு வந்து என்னடா அனுபவிச்சா இந்த ஓட்டு விட்டுதாங்கற அழிடி சொல்ற. ஒரு நாளைக்கு 50,000 வேற கட்டிச்சிரு. வேற 50,000 மாமாவை பார்த்துக்கோ. ஏன் பவுனே அந்த இன்னைக்கு ஜேசிபி வந்து இடிச்சுட்டு ஒரு மூட்டை சிமெண்ட் வச்சு, நான் சொல்றது கேள்வி, ஒரு மூட்டை சிமெண்ட் வச்சு 4 செங்கல் வச்சு 2 அடி பில்டிங் கட்டுறீ. நான் சொல்றது சரி. நான் எல்லாத்துக்கும் போன் பண்ணி வந்துடுறேன். எல்லாம் எடுத்து வச்சிருவான். சரியா? நான் போயிட்டு வரேன். என்னடா யோகன்றே? அதான் சொல்றியா? அதான் கட்டறது. சரி ஜீவா. சரி போறடா. என்னடா வேலைக்கு போற சொல்றா? ஐயோ அது வேக மாட்டேன். ஜமா. என்னடா? ஒரு நாளைக்கு 50,000 காசு. பெட் காப்பியோட பிரியாணியோட தரேன்னு சொல்றீங்க. அது என்ன வேலையம்மா? டேய் பையா, டேய் ஜீவா, ஒரு நாளைக்கு உனக்கு காலையில எழுந்து உடனே பெட் காப்பியோட டிஃபனோட கறி மீனோட கூல் ட்ரிங்க்ஸோட ஏசி ரூமோட தந்து ஒரு நாளைக்கு 50,000 தரேன்னு கேக்குறேன். டேய் பையா, டேய் ஜீவா, அது என்ன வேலைன்னு கேக்குறேன். டேய் மாமா டாப்புரே
ஊட்டி வச்சுனா இங்க பாருடா அவர் உடம்பு என் மேல படமா என் உடம்பு அவரு மேல படமா 2 பேரோடைய பேர்வும் என் மேல இருக்குல்ல அதுக்காக நீ என்ன பண்ணணும் மஞ்சள் யாரைக்க வேண்டும் மஞ்சள் 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 யாரைக்க வேண்டும் பூச வேண்டும் ஒரு மஞ்சள் தூள் பாக்கி எவ்வளவு 10 ரூபாய் 10 ரூபாய் வாங்கி முகத்துல புடிச்சு நல்லா பாத்துவான் எல்லாம் அதாவது முகத்துல பார்த்தா போச்சுனாக்கா ஊர்ல இருக்கிற பூரா பாத்துருவான் நான் காசு விடாம பாக்குறது சூத்துல புடிச்சு ஆம்பளை மட்டும் தான் பாப்பான் ஏய் அதுக்காக அந்த வேலைக்காக தான் கூட்டான் நான் மோசம் நான் போனனால இந்த தேவடியா என்ன ஏமாத்திருக்கிறாடா நான் தெருவுல போனேன் கூட்டி வச்சு பையன் போறான்னு சொல்லுவாடா ஐயோ அது போய் தேவடியா அவன் வேலை வேணான்னு நான் போய் என் வாஜாட்டே போறேன் என்னடா ஜீவா என்னடா கொய்யரா ரொம்ப ரொம்ப கொய்யரா நல்லா இருக்கிறா நான் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்கணும் அவனை அட்வான்ஸ் கட்டிட்டேன் முருகண்ணா எட்டு சேர்ப்பா முருகண்ணா நிக்காத அவன் நீ கம்மியா கூட எப்படி தெரியுமா 3500 ஒரு ரூபாய் கம்மி பண்ணிக்கோ 3499 விட்டா கொஞ்சம் பார்த்து கொடுவாதே அங்க ஊட்ட வர வச்சுட்டு போயிரா ஐயோ யோ பொண்டாட்டியோ யாரையா விட்டாயா அண்டே தூங்கிட்டாங்க ராகுலே ஏய் நீ வச்சிட்டு ஒரு ஊட்டி இட்டுட்டு மழையில குளுர்ல புளே மரத்துக்கு அந்த கம்பேட்டி எங்கடா கம்பேட்டி தேவடியா தேவடியா முண்டா யார் கட்டிச்சா கம்பேட்டி தேவடியா பையா நீ தான் சொன்ன அணையா சாண்ட சலுக்குடா இருக்க யார் அவ ஆமாமா சிம்டி கடைக்காரல வந்தானா சிப்ட் கடைக்காரன் வந்தாயா தேவகார 40 மூட்டை காசு தரல வாம்படியா முன்ன 20 மூட்டை அனுப்பி சொல்லிக்கிறான் காசு கொடுத்து கேட்டு போறாயா என்ன வந்து கார போய் ஐயோ பிரகாஷ் எல்லாத்தையும் பொண்டாட்டி சிம்டி கடைக்காரன் கூப்பிட்டுக்கிறான்டா தேவடியா உள்ள போடு கம்பிக்காரன் வர போறான் மாமா கம்பிக்காரன் முன்னாலே தான் வந்துட்டான் மாமா அடி எல்லாரும் போய் ஊட்டு போட்டு பார்த்துக்கிட்டு சாமி கொடுத்துட்டு உள்ள மாதிரி நான் என்ன சொல்றேன் அவர் மீது ஆசைப்பட்டு தான் நான் இந்த கல்யாணம் பண்ணினேன் அதனால ஓட்டம் ஓடி இந்த விஷயத்தை போய் சொல்றேன் போய் வா எவ்வளவு தருவேன் உனக்கா 5000 ரூபாய் சத்தியமா 5000 சொல்லிட்டு வந்தவன் தரல போட்டு கொடுத்துருவான் சரி சரி ஓடு அப்படி இருந்தாலும் என்னுடைய மகனிய போல இங்க யாருன்னா இருப்பாங்களா சூப்பர் பிகரியா யானு கேளு ஐயா இந்த பாஞ்சாலி சாமி இருக்கல்லவா அந்த பாஞ்சாலி சாமி எடுத்துட்டு எங்க மதினியை வைக்கலாம் வைக்கல அல்ல ஏன் வீட்டு போடுவாங்க என் தாய்க்கு மேலாண்மை என் மதினி பத்தினி பெருமை தெரிஞ்சுக்கிற பையா ஓ மதினி ஒரு பிகரகுது யாரு ஒரு பிகரகுதுப்பா யார் மேல அவ்வளோ காமாசம் இருக்குது யாரு சத்தியமா யாரு நோண்டு கேட்கறேன் அப்புறம் நான் என்ன சொல்றேன் நான் யாரா ஏன் மேல இருக்கா ஆமா ஏய் நானே ஒரு சிரிப்பில்லை ஒன்றும் தெரியாதவன் சூப்பர் பிகரியா யாரு அப்படியே கிள்ளி விட்டா ரத்தம் வரும் யாரு காசு கூட அப்ப 50000 ரூபாய் அந்த நாயட விட்டுட்டாங்க அது மட்டும் தெரியா சரி தரேன் யார் தெரியுமா நான் சொல்றேன் சரி உங்க மாதிரி தான் அப்படி சொல்ல இருசை கோயில் விடுவேன் ஐயா வேற யாரை எப்படி ஒண்ணாலும் சொல்லலாம் என் மதினியை யாராவது தவறாக உரித்தீர் ஆனால் ஐயா சரியா தவறா சொல்லுவேன் கழுத்துல வீசிடுறாமா அவனை
மதனி எனக்கு வயிறு பசிக்குது எனக்கு சொத்து பாடகசாலை சென்று வந்தோம். நாங்க இருவரும் போது மனபாடகசாலை கற்றுக்கொண்டோம். அப்படியா? பசிக்குது மதனி. அதான் அந்த மாதிரி தண்ணி எடுத்து வண்டியால மதனி வைத்தனா இந்தா. சபாஷ் 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 மதனி வைத்தனா. பள்ளி பாடகசாலை சென்றோம். போதுமான பாடகசாலை கற்றுக்கொண்டோம். அதாவது பள்ளிசாலைக்கு சென்று போதுமான பாடத்தாரத்தையும் உங்களுக்கு உன்னுடைய குருவாகப்பட்டவர் கற்று தந்து விட்டார். ஆமா. அதாவது 4 வேதமா? 4 வேதம், 6 சாஸ்திரம், 64 கலைகானம், 96 தத்துவம், அப்படி சொல்லக்கூடிய ருக்கு யசுர் சாமம் அதர்வனம் அனைத்து பாடங்களை கற்றுக்கொண்டோம். நாங்க இருவருமே 5வது வேதமும் ஒண்ணு இருக்குது, அது மகாபாரதத்தை குறிக்கும். ஆமா. அதையும் நீ கற்றுக்கொண்டாயா? அது கற்றுக்கொண்டு. அப்படியா? ஆமா. அப்படின்னா 6வது வேத மந்திரம்னு ஒண்ணு இருக்கிறது. உன்னோட குருவாகப்பட்டவர் அது சொல்லி கொடுத்தாரா? ஐயோ வைத்துனா 6வது வேதம் என்பது இது யாருக்குமே தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லு இப்ப சொல்லு எடுக்க இப்ப சொல்லு. வைத்துனா என்ன பேர்? வைத்துனா ஏந்திரு. நான் என்ன சொல்றேன்னா 4 பேர் எதிர்க்க சொன்னோம்னா இதெல்லாம் கத்துக்கோணுங்க. ஆமா. உள்ளார போயிட்டு ஒரு ரூம்ல தனியா தான் உனக்கு நான் சொல்லி தரணும். அப்படியா? ஆமா. என் கூட இருக்கணும் மந்திரி. ஆஹா வரக்கூடாது. வரக்கூடாது. நான் சொல்றதுக்கு ஏன்னா நாங்க ராஜா வீட்டு பிள்ளைகள். நாங்க அரண்மனையிலே பாடங்களை கற்றுக்கொள்வோம். உள்ள வரக்கூடாது. சரியா? கற்றுக் கொடுக்கிறீங்களா? உள்ளார உட்கார்ந்தாச்சா? ஓதுபவன் ஆசான், கேட்பவன் சீடன். நீங்க தான் மேல வரணும், நான் கீழே தான். நான் சொல்றேன்னா அது பள்ளிக்கூடத்துலதான் அந்த வேலை. நம்ம வீட்டுல நம்ம இருவருமே ஒன்னா உக்காந்து அந்த 6வது மந்திரம் வேதத்தை உனக்கு கற்றுக்கொள்கிறேன். என்ன பண்ணுவேன்? பாத்தியாடா எங்க மதனி 5000 ரூபாய் வராது. போய் மாட்டா. இரு இரு இரு. ஆயிடுச்சுனா மதனி நான் இப்ப சொல்லி தரதா? சொல்லுங்க. ஐ ஐ எல் எல் ஓ ஓ வி வி இ இ யூ யூ ஐ லவ் யூ லீவ் லெட்டர். ஐயோ ஒழுங்கான ஆளு கூட கூடிந்தா ஒழுங்கான புத்தி வரும். நான் என்ன சொல்றேன்னா நான் வந்து உட்காரு. சொல்லுங்க. நான் சொல்றேன் பாரு. என்ன பாக்கணும். பாத்துக்கிட்டே நீ சொல்லணும். சரி. ஐ ஐ எல் ஓ எல் ஓ வி வி யூ யூ ஐ லவ் யூ. இல்ல மதனி அது ஒழுங்கா புரிய மாட்டேங்குது மதனி. என்னது புரிய மாட்டேங்குது எனக்கு. 1 4 3. ஆமா. இந்த கோ 48 இது ஒரு நெல்லு ரகம் சொல்றேன் இல்லையா? இந்த மாதிரி பாடகசாலை நம்ம படிக்கவே இல்லையே. நீ படிக்கல, நான் படிச்சுட்டா. ஒரு வேலை என் மைத்துனருக்கு இங்கிலீஷ் தெரியாதாட்டுக்குது. அதனால தமிழ்ல செப்பனா சொல்லுவாரு. தமிழ் சப்பு சொல்லி கொடுங்க மதனி. இப்ப தமிழ் சொல்லி தரதா? கா கா என்ன பாருங்க. சரி மதனி இங்க வா.
கா கா த த இல் இல் காதல் கதவு தீஞ்சு போச்சு தேவட இந்த பாரு, நான் சொல்றது அப்படியே சொல்றியா கா த த இல் இல் காதல் கலக்கட் ஐயோ இப்ப மூணாவது முறை சொல்ற நல்லா தெரிஞ்சுக்க இங்க பாருங்க மதனி கா கா த த இல் இல் காதல் காதல் மதனி நீங்க சொல்லுகின்ற வார்த்தையிலே மதனி விளையாட்டு மதனியாரே எந்தன் தாயாரே தாயாரே மதனி ஆ, நீங்க சொல்லுகின்ற வார்த்தையிலே சொல்லுகின்ற வார்த்தையில இதுல வேற ஏதோ ஒரு அர்த்தம் குறிக்குது மதனி. என்ன அர்த்தம் இல்ல என்ன மதனி. பார்த்து பேசான் மதனி என்ன பார்த்து பேசுன வேண்டாம் மதனி. பார்த்து பேசுங்க மதனி என்ன வஸ்திரத்தை மேலே போடுங்க மதனி. வச்சுட்டு ஓ என்ன சொல்றான் பாதேரா கூடார கூட ஒழுங்கா கூடாதான் அந்த புத்தி வரும் அப்ப அவன் கூட கேட்டாதான் தெரியலையா ஏ பையா இங்க வா மச்சான் ஒரு 5 நிமிஷம் ஆகும் கூப்பிடுறாங்களே எதனா கேட்டுறாங்களா ஐயோ அப்படி கேக்குறியா? ஏய் இங்க வா அவரு கூட தானே இருக்கிற ஆமா நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் காதல் கத்திரிக்காய் வெங்காயம் என்னென்னமோ சொல்லி பார்த்தா அவுத்துன்னு காட்டுனா உன் கூட கூடி ஒண்ணுமே அங்க கிளம்பலையாட்டங்குது ஆமா நான் என்ன சொல்றேன்னா நீ எப்படியா சேர்த்து வச்சுனா உனக்கு சொன்ன பாரு 5000 இப்ப நான் கண்டிப்பா இப்பே தரேன்டா நானு நான் உன்னை எப்படி நம்புறது எப்படியா எப்படி நம்புறது என்னடா சத்தியம் பண்றேன்டா நானு சத்தி மண்ணு சத்தியமாடா சத்தியமாவா சத்தியமா தரேன் உள்ளங்க லேடி உள்ளங்க அடிச்சுட்டேன் அதாவது வந்து ஆ. என்ன பண்ணா ஓட்டோட்டமா ஓடி இது பல விஷயம் நான் ஆம்பளை ஜென்மா ஒரு பொண்ணு தானா கூட்டாக்கா அதெல்லாம் பார்க்க கூடாது அண்ணினா அரை பொண்டாட்டி மாதிரி சொல்லணும் சரி, சரி. என்னது இப்போ நான் சொல்றேன் போ. அண்ணினா அரை பொண்டாட்டிய சொல்லி அந்த ஆளை எப்படியாவது என்னுடைய மாய வலையில வளைச்சிட்டுன்னு வச்சுக்க. ஐயோ. 5000 பையா இந்த போய் சொல்றேன் ஓடு ஒரு பொட்டு சாவடியே கூப்பிடுறான் நம்ம எப்படிப்பட்ட ஆம்பளை காணும் சபாஷ். ஆம்பளை சிங்கம் சிங்கம் பாரு ஒண்ணு எச்சத்து போற நேரம் தான் எனக்குலாம் கிடைக்க மாட்டேன் நான் போய் காமிச்சு துருக்க மாட்டேங்க போறேன் சரி வா ஊரு என்ன ஊர்? திருவண்ணாமலை நீ ஆட்டத்துக்கு எங்க வருவ? திருக்கோளூருக்கு வருவ. ஆமா திருக்கோளூருக்கு வந்தா அங்க திருக்கோளூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஆத்து சைடு போவாங்க ஆடு சரியா போவாங்க எல்லாரும். ஆமா ஆத்து சைடு போனா என் செலவுலயே கழி கொம்பு கீத்து எல்லாம் வாங்கி தரேன். எல்லாம் வாங்கி தந்தனா யானுக்கு ஒரு நாளைக்கு 10,000 லாபம் வரும். அதில் இதுனா 5,000 தான் கொடுக்குது. அது 10,000 லாபம் வரும். வர அதுல ஒரு குடிசை போட்டு விட்டா அந்த ஆத்து வரமா உன் கூட எத்தனை பேர் போந்தாங்க சேரா? ஒரு 2 அக்கா 2 அக்கா இருப்பா. அந்த கீத்துல 2 ரூம் தடுத்து விட்டுறான். உங்க அக்கா 2 பேரும் கூட்டும் போய் அது உள்ள விட்டுட்டு அந்த ஆத்துக்கு வரத்துக்கு போகணும் இருப்பாங்க. ஏய், அக்கா குடுக்குறா யானுக்கு அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி